தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஷபீர். அதிமுகவினுடைய முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. கவர்ச்சியான சில திட்டங்கள் அப்படிங்கிறதும் நடைமுறையில் இருக்கிறத சேர்த்து அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுக எலெக்ஷன் மோட்ல கம்ப்ளீட்டா இறங்கிருச்சு அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான். அதாவது தற்போது வரை நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய அளவுக்கு ஒரு கவனத்தை ஈர்க்கும் வகையில அந்த கூட்டணி மக்களிடையே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில அவங்க எந்த திட்டங்களையும் முன்வைத்தது கிடையாது. எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பும் அவர்கள் தரப்பில் இருந்து இல்லை அப்படின்றது ஒரு ஃபீட்பேக்காக இருக்கிறது. சோ அதை ஒட்டி தான் இந்த பொங்கல் முடிந்த பிறகு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டதன் மூலம் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். அதே போல ஒரு 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 அஜெண்டாவை செட் பண்ணணும். இந்த மாதிரி முன்கூட்டியே இவங்க இந்த மாதிரி எல்லாம் அறிவிச்சுட்டாங்க. இப்ப யாரு இதுக்கு மேல யாராச்சும் ஒரு மேனிஃபெஸ்டோல அறிவிக்க வேண்டியது இருக்குன்னா இதெல்லாம் தாண்டி தான் அறிவிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவது. அந்த ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா முன்கூட்டியே போய் தேர்தல் வாக்குறுதிகளை நாங்க ஒரு 5 வாக்குறுதிகள் முக்கியமா பண்றோம் அப்படின்னு ஒரு ஃபேஸ் பை ஃபேஸ் அந்த மொமெண்டத்தை டெவலப் பண்ணுவதற்கான ஒரு வேலையில் தான் அதிமுக ஈடுபட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த அறிவிப்புகள் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தமிழ்நாடு வருகைக்கு பிறகு நடக்கின்ற விஷயங்கள்ல அதிமுக அவங்களுடைய அந்த தேர்தல் வேலையை துரிதப்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி கூட்டணியை ஒன்றிணைப்பது, கூட்டணியை அமைப்பது அப்படின்ற வேலைகள்லாம் வேகம் பிடித்து இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜக தரப்பிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்வேஸ், அதுக்கப்புறம் அவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகின்ற அந்த அழுத்தம் என்பது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு இந்த கூட்டணி டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்ற அந்த கேள்விகள், இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குமா? ஏன்னா திமுக பல திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. லேப்டாப் வழங்கக்கூடிய அந்த திட்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மகளிர் உரிமை திட்டம் கூட அவர்கள் அதை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு அந்த திட்டம் என்பது பயனாளிகளாக மாற்றக்கூடிய முயற்சியில அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னும் போது அதற்கு கவுண்டரா அதிமுக தரப்புல இருந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. அப்படின்றதுனால இந்த நடவடிக்கைகளை துரிதமாக அவர் கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறாங்க. நன்றி திரு ஷபீர் அகமது. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அதிமுக சார்பில் இருந்து முதற்கட்ட தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வாக்குறுதிகளாக எடப்பாடி பழனிசாமி சில முக்கியமான திட்டங்களை செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். குலவிளக்கு திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மகளிருக்கு உரிமை தொகை என்பது திமுக அரசில் தற்போது 1000 ரூபாய் வழங்கப்படக்கூடிய நிலையில் அது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அந்த திட்டத்தின் கீழ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் இனி கட்டணமில்லாமல் பயண திட்டம் தொடங்கப்படும் என்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியையும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதேபோன்று மிக முக்கியமாக இந்த முதற்கட்ட அறிவிப்பு என்பது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்தின் அடிப்படையில் இருப்பதாகவும் அடுத்தடுத்த கட்டங்களில் மக்களினுடைய தேவைக்கு ஏற்ப அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ இந்த திட்டங்களுக்கான நிதிச்சுமை அப்படிங்கிறது பெரிய அளவில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரியன் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாரு. அப்போ அறிவிப்புகள் அப்படிங்கிறது அது செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும், அதற்கு நிதி தேவை அப்படிங்கும் போது இதற்கான அந்த கால்குலேஷன்லாம் அதிமுக தரப்புல இருந்து யோசிச்சிருப்பாங்களா? அது குறித்த விவரங்களா நம்ம என்ன பார்க்கலாம்? அதாவது இந்த கடன் சுமையிலிருந்து அதிகரிப்புமே அப்படின்றது கேள்வியாக எழுப்பப்பட்டது. அது கேள்வியாக எழுப்பப்பட்ட பொழுது அவர் சொன்னது, எங்ககிட்ட அந்த திறமை இருக்கிறது, அதனால் அந்த கடனை எப்படி சமாளிப்பது, இந்த நிதிச்சுமையை எப்படி சமாளிப்பது என்பது எங்களுக்கு தெரியும், அதன்படியாக நாங்கள் அந்த பணியை நாங்கள் மேற்கொள்வோம்.
எங்களுக்கு எப்படி செயல்படணுன்றதும் தெரியும் என்பதை அவங்க சொல்லியிருக்காங்க. நிதிச்சுமை குறைவாக இருக்கும் நிதிச்சுமை குறைப்பதற்கான பணிகளை எவ்வாறாக நாங்க கையாள்வது அப்படின்றது எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமியோட பதிலாக இருந்தது. இன்றைய தினத்தில் அதிமுக 5 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது. இந்த 5 தேர்தல் வாக்குறுதிகளும் தங்களுக்கான முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் என்றும் அதன் பின்னராக அடுத்தடுத்த கட்டமாக